இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வல்லக்கோட்டையில் போயிட்டு சாமி கும்பிடலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். காலையிலே என்னடான்னா அந்த வெயில் அடிக்குது. ஒரு 9 மணிக்கே வெயில் தாங்க முடியல. ஒரு வழியாக கோயிலுக்கும் போய் சேர்ந்துட்டோம். என் பொண்ணுக்கு வந்து நல்ல ஸ்கார்ஃப்லாம் போட்டு மூடி தான் கூட்டு போயிருந்தேன். வெளியே இருந்து பார்க்கும்போதுல கூட கூட்டம் அந்தளவுக்கு தெரில. பட் நான் தப்பாக நினச்சிட்டேன். உள்ளே போய் பார்த்தனா கோயிலை சுற்றி லைன் நிற்குது. ஆனால் பரவாயில்ல, லைனை நல்லா ஸ்பீடாகவே மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதுல வந்துட்டு கோயிலோட மினியேச்சரை வேற வெளியே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்து. அது மட்டும் இல்லாமல் கோயிலோட மேல இருக்குல்ல, இதுல வந்து முருகரோட அறுபடை வீடையுமே வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஒரு கோயிலையும் முருகர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பிக்சர்ஸ்லாம் மேல அழகா வரைஞ்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்து. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வருவோம்ல, வெளியே வர இடத்துலயே வந்துட்டு என்னன்னா மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் நல்ல பெரிய கிளாஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் ஃப்ரீயா. அது போக தயிர் சாதம், மிளகு சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. பட் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருந்தாலும் கூட்டமா இருந்துச்சுன்னா வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு போற ஆளு. பட் ரொம்ப நாள் கழிச்சு லைன்ல இருந்து வெயிட் பண்ணி அந்த முருகரை பார்க்கும் போச்சுல அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. பக்கத்துல இருக்கிறவங்களாம் அரோகரா முருகான்னு கூப்பிடும் போச்சுல, அது ஒரு வைப். அதை ஃபீல் பண்ணா மட்டும் தான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.